வணக்கம். இது படித்த புத்தகம் கற்றலின் கேட்டலே நன்று. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு ஜீவிதம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்யாமின் அப்படின்றவர் எழுதியிருக்கார். இது ஆக்சுவலி ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மலையாள வெர்ஷன் 2008 எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இதை தமிழில் விலாசினி அப்படின்றவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகத்துக்கு 2008 அபுதாபி சக்தி அவார்டு கிடச்சிருக்கு. 2009 கேரளா சாகித்ய அகாடமி அவார்டு கிடச்சிருக்கு. இது போக சவுத் ஏஷியா மேன் ஏஷியா லிட்ரேச்சர் அவார்டு அப்படின்ற இதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்த த கோட் லைஃப் அப்படின்ற புத்தகத்துக்கு 2012-13 அவார்டு கிடச்சிருக்கு. இது ஒரு ரியல் கதை, அதாவது ஒரு மனிதன் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த சம்பவத்தை நிகழ்ச்சியாக எழுதியிருக்காரு. இந்த கதையில் என்னென்னா, எப்பயுமே ஒரு 80-90களில் வெளிநாடு போனவர்களோட துயரம், இந்த ஒரு மனிதனோட, அதாவது இந்த ஒரு மனிதனோட துயரம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி பல பேரோட வாழ்க்கை துயரம் நமக்கு தெரியாமலே போயிருக்கு. இதை பேஸ் பண்ணி நிறையா படங்கள் நம்ம தமிழில் எடுத்திருக்கோம். வெற்றி கொடிகட்டு, அப்புறம் வெளிநாடு போயிட்டு ஏமாந்து திரும்பி வந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம ஊர்லேயும் எடுத்திருக்கோம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு இங்கே ஒரு வாழ்ந்த வாழ்க்கை மனுஷனோட எடுத்திருக்காங்க. அங்கே ரியலாக கஷ்டப்பட்டு எப்படி ஒருத்தர் ஒரு லைஃப்பை ரீகெயின் பண்ணி ஒரு மறுபிறவி மறு ஜென்மம் அப்படின்னு எடுத்து எப்படி வராங்க அப்படின்றத அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார். நஜீப் அப்படின்றவர் ஒரு பத்தனந்திட்டா ஏரியாவில் உள்ள ஒரு ஹரிப்பாடு அப்படின்ற ஒரு ஏரியா ஆள். இவர் சரி வெளிநாடு போனால் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு 80களில் ஒரு தோணின ஒரு எண்ணம். இங்கே கூலி பணி செய்கிறத விட வெளிநாடு போனால் ஏதாவது கையில் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு ஒரு வீடு துறவு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புற ஒரு மனிதன். அதுக்கு போகிறதுக்கு ஒரு 30,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா வீட்டை விற்றுட்டு அந்த காசை தான் ஒரு ஏஜென்ட்டிட்ட கொடுத்து போகிறாரு. அங்கே போனோடனே அந்த ஏஜெண்ட் வழக்கம் போல் ஏமாற்றி ஒரு கண்ணு முன்னு தெரியாத ஒரு ஆள் அரவாரம் இல்லாத ஒரு ஏரியாவில் கொண்டு போய் விட்டுறாரு. அங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறதும் ஒட்டகம் மேய்க்கிறதும் தான் வேலை. பாலைவனத்தில், பயங்கரமான பாலைவனத்தில் வேறு ஒன்றுமே கிடைக்காது. அங்கே தண்ணி லிமிட்டட் ரிசோர்ஸஸ். அங்கே சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா குபூஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு தட்டையான ஒரு ரொட்டி, ஒரு பிரெட்டு மாதிரி ஒரு ரொட்டி தான் சாப்பாடாக தருவாங்க. ஸோ அங்கே அதுக்கப்புறம் அந்த வசதிகள் எதுவுமே இல்லை. ஒரு டெலிஃபோனோ ஒரு எந்த போக்குவரத்து வசதி எதுவுமே தெரியாது. நீங்கள் அந்த இடத்துல அந்த முன்னப்பின போனவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். அது நீங்கள் அந்த வழித்தடத்தை வச்சு நீங்கள் போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா, அங்கே மணல் புயல் அப்பப்போ வீசிட்டே இருக்கும். ஒரு ட்ரக்கு போச்சு அப்படின்னா அந்த தடம் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த மணல் புயல் அடித்து அந்த தடம் மறைஞ்சிரும். அதனால் நீங்கள் எந்த திசையை பார்த்தாலும் 360 டிகிரி எந்த திசை பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒரு மணல் மேடுகளும் பள்ளங்களும் தான் இருக்கும். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேடாக இருக்கிற மணல், நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேடாக இருக்கும். ஸோ இந்த மேடு எப்படி மாறிடுச்சு, அதனால் அந்த மேடு எதையாவது ஒரு அடையாளம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னா அங்கே அடையாளங்கள் வைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி இந்த நஜீப்ன்றவர் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாரு. அங்கே சரியான உணவு சாப்பாடு இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அவரோட வேலை அந்த ஆடுகளையும் அந்த ஒட்டகத்தையும் மேய்க்கிறது தான். இதில் அவருக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா, கட்டில், ஒரு சின்ன கட்டில் இருக்கும். அங்கே ஒரு பழுதான ஒரு வண்டி இருந்திருக்கு. அந்த வண்டியில் இந்த மாதிரி மணல் புயல் வந்ததுன்னா அந்த வண்டியில் ஓரமாக தங்கிப்பார். ஒரு மனுஷன் 3.5 வருஷம் பகல் எது இரவு எது மணி என்ன எதுவுமே தெரியாத ஒருத்தன் வாழலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நம்ம எப்பயுமே அடுத்தவங்களோட சொஃபிஸ்டிகேட்டான லைஃப்பை யோசித்து எப்படி வாழ்கிறான் பாரியா மனுஷன் அப்படின்னே நம்ம பழக்கப்பட்ட ஒரு மனுஷன் இரவு பகல் மட்டும்தான் தெரியும். ஏன் இரவு பகல் தெரியுது அப்படின்னா, சூரியன் மறைவதும் சூரியன் எழுவதும் வச்சு தான் நம்ம இரவு பகல் கண்டுபிடிக்கணும். மற்றபடி என்ன மணி எப்போ என்ன ஆகுது எதுவுமே தெரியாது மனுஷனுக்கு ஒரு பேசுறதுக்கு கூட ஒரு ஆள் கிடையாது. அந்த ஒரு அரபி இருக்கார். அந்த அரபி அவர் பேசுகிற பாஷை இவருக்கு புரியாது. ஏன்னா அவர் ஒரு மலையாளி. இவர் பாஷை அவருக்கு முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆடுகளோடையே பேசுகிற ஒரு பழக்கம்தான். பேச்சுவார்த்தையே குறைஞ்சி எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் கூட ஒரு பையனும் போகிறாரு.
எதேர்ச்சியாக ஒரு நாள் வந்து ஆடு மேய்க்கும் போது அந்த பையனை மீட் பண்ணி 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. 2 பேரும் மீட் பண்ணி, சரி இங்கே வந்து ஒரு சோமாலியா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து இந்த பாலைவனம் வழியெலாம் கொஞ்சம் அத்துப்படி, நம்ம வந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு பிளானுக்கு ஒரு நாள் எதுனா, அந்த அரபியோட பொண்ணுக்கு ஒரு நாள் கல்யாணம், அதனால் அவர் வந்து அன்னைக்கு நைட் அவர் அங்கே தங்க மாட்டார், அன்னைக்கு நைட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. ஆனால் அந்த பாதை எங்கே போயிட்டே இருக்குன்னே தெரியாமல் அந்த பயணத்தில் அந்த ஹக்கீம் அப்படின்ற ஒரு மனிதர் வந்து, அந்த பையன் சின்ன பையன், அந்த பசியும் மயக்கம் எத்தனை நாள் நடக்கிறாங்கன்னே தெரியாமல் அதில் நடந்து போய் அதில் கண் முன்னாடியே அந்த ஹக்கீம்ன்ற ஒரு சின்ன பையன் வந்து இறந்து போகிறான். அதுக்கப்புறமும் வந்து அந்த சோமாலியன் வந்து இவரை வந்து ரொம்ப வழி நடத்தி அந்த பாலைவனத்தில் செருப்பு இல்லாமல் அந்த காலெல்லாம் அந்த சூட்டில் அந்த மணலில் அப்படியே குப்பளம் வந்து அந்த ஹீலில் இருக்க அந்த தோலே அப்படியே எல்லாம் பேந்துட்டு வர மாதிரி ஒரு நிலைமை. அப்படி கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் சரி இதுக்கப்புறம் நம்ம போய் சேர மாட்டோம், நம்ம அந்த ஒரு ரோடை வந்து நம்ம பாத்திர மாட்டோம் அப்படின்னு நினச்சி பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சோமாலியனும் வந்து கடைசி தருவாயில் விட்டுட்டு எங்கே போனார் என்ன ஆனார் அப்படின்ற ஒரு கடவுள் மாதிரி மறைஞ்சு போனார். கடைசியில் பார்த்தா ஒரு ரோடை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல தெய்வமாக ஒரு மனிதர் அவரை அந்த பாலைவனத்திலேருந்து கொண்டு போய் டவுனில் விடுறார். அந்த டவுனில் அங்கேருந்த மலையாளிகள்லாம் அவரை பார்த்து சரி இது மாதிரி ரெஃப்யூஸாக வந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு உதவி செஞ்சு அவரை வந்து திரும்பவும் வந்து கேரளாவுக்கே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதில் வீசா எதுவுமே பாஸ்போர்ட் வீசா எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் 3 மாதம் சிறை தண்டனை நினைவுச்சு அங்கேருந்து சவுதி அரேபியாவோட எம்பசி இந்தியன் எம்பசியில் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆட்களை வந்து அனுப்பி வைக்கும் போது அவர் கையில் ஒன்றுமே இல்லாமல் அந்த ஃப்ளைட்டில் ஏறும் போது அந்த மனிதன் வந்து ஒரு விஷயம் நினைக்கிறாரு. என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து இது மாதிரி வந்து கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போயிட்டு வராங்க, எல்லாம் வந்து நிறையா பெர்ஃப்யூமு செண்டு குழந்தைங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு. இவர் வந்து சவுதி அரேபியா வரும்போது அவங்க மனைவி வந்து 8 மாத கர்ப்பிணி, குழந்தை முகத்தை கூட பார்த்ததில்லை. ஒரு பையன் அது ஆனா பொண்ணா அப்படின்ற ஒரு தகவல் கூட அவருக்கு தெரியாது. குழந்தை பிறந்துச்சா, எப்படி இருக்காங்க, என்ன எந்த ஒரு தகவலும் தெரியாது. ஆனால் அந்த ஃப்ளைட்டு ஏறுற நேரத்தில் ஒரு தோணல் அவருக்கு தோணுது. அதாவது கை நிறையா பொருள்லாம் கொண்டு வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு என் சாதி சனத்துக்கிட்ட என் பிள்ளை எனக்கு பிறந்திருக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு ரூபா சாக்லேட்டு வாங்கிட்டு போய் கொடுக்க முடியல அப்படின்னு அந்த நெகிழ்ச்சியான தருணம் இருக்கு பாருங்க. மனுஷன் வந்து அழ வச்சிட்டார். இந்த நாவலை அப்படியே தத்துருவமாக ஆடு ஜீவிதம் அப்படின்னு வந்து படம் எடுத்திருக்காங்க. பிருத்திவிராஜ் ரொம்ப திறம்பட, அதாவது எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு ஹைஃபையான வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுற தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தன் கஷ்டப்பட்டவன் வாழ்க்கையை அந்த நஜீப் அப்படின்ற கேரக்டரை மறுபடியும் நம்ம கண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டின பிருத்திவிராஜுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். மனுஷன் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 6 வருஷம் தவங்க. 2018 ஸ்டார்ட் பண்ணி 2019 பேண்டமிக்கில் இவங்கெல்லாம் வந்து அந்த இதில் மாட்டிக்கிட்டாங்க, கோவிட்டில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு வந்து 31 கிலோ உடம்பை குறைச்சிருக்கார் பிருத்திவிராஜ். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே தெரியும், மனுஷன் உண்மையான நஜீபை அப்படியே வாழ்ந்திருக்கார். அந்த இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு சொஃபிஸ்டிகேட்டான ஒரு நடிகர் இப்படி ஒரு உடம்பை குறைச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு எங்கேயாவது ஒரு கட்டம் உங்களுக்கு தோணுச்சா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னார், இல்லை எனக்கு வந்து வெல் ட்ரெயினர், நியூட்ரிஷன், டாக்டர்ஸ் இவ்வளோ சொஃபிஸ்டிகேஷன் இருந்து தான் நான் வந்து 31 கிலோ எடையை குறைச்சேன். ஆனால் அந்த உண்மையான மனுஷன் இந்த எந்த ஒரு இது இல்லாமல் உசுரை கையில் பிடிச்சி ஒரு மறுஜன்மம் எடுத்து நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். அந்த ஒரு விஷயந்தான் வந்து அந்த மனுஷன் உண்மையாக வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு உத்வேகம் தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வச்சுது அப்படின்னு வந்து ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். இந்த படத்தில்
இந்த கதையில் ஒருத்தர் சொல்லுவார், அதாவது நம்ம எல்லாமே வந்து கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு தான் பயங்கரமான கஷ்டம், ஏன் அப்படி நம்ம கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது மற்றவங்களோட போய் பேசி பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டம் தெரியும் போது அப்போ நமக்கு தோணும், நமக்கே பரவாயில்ல, நம்மளை விட இவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். அதுக்காக வந்து கஷ்டங்களை வந்து பரிகாசப்படுத்த நான் சொல்ல. அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் இது பெரிய கஷ்டம் அப்படின்னு, நம்மளோட ரொம்ப கஷ்டமானவர்கள் கஷ்டம் உள்ளவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அது வந்து அவங்க கஷ்டம் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம கஷ்டம் மட்டும் தான் பெருசாக தெரியுது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எந்த விலங்குகளும் ஒருத்தரை வந்து இது பண்ணுறதுக்கு இல்லை, சரி பார்த்துக்கிறது இல்லை. நம்ம அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும், இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு வந்து போட்டியோ பொறாமையோ எந்த ஒரு மிருகமும் அனிமலும் காட்டில் இருக்கிறது அது உண்டானது. ஆனால் மனிதன் மட்டும்தான் நம்ம அவனை மாதிரி இருக்கணும், இன்னும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த போட்டி பொறாமை இந்த கம்பேர் பண்ணுற ஒரு விஷயம் இந்த மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அன்பை விதைப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் படித்த புத்தகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.